அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 1. இன்னைக்கு என்ன படிக்க போறோன்னா, தமிழ் மொழி வாழ்த்து எழுதியவர் பாரதியார், தமிழ் மொழி மரபு எழுதியவர் தொல்காப்பியர். 2 செய்யுள் தான் படிக்க போறோம். தமிழ் மொழி வாழ்த்து எழுதியவர் பாரதியார். இதில் பாரதியார் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம முன்னையே படித்தோம். மொழி அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் மொழி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மொழிங்கிறது கருவி மட்டும் அல்ல, அந்த மொழியானது உணர்வுடன் கலந்தது, பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியது, இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் அது உயிரோட கலந்தது அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியிருப்பார். அதுதான் தமிழ் மொழி வாழ்த்து பாரதியார். இங்கே பாருங்க, தேர்வு நோக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இவர் எழுதிய இதழ்கள், உரைநடை நூல்கள், பாரதிதாசன் அவர்கள் பாரதியாருக்கு கொடுத்த சிறப்பு பெயர்கள், இதை தான் நம்ம படிக்க போகிறோம். சொல்லும் பொருளும் மதிப்பீடு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னா, இந்தியா, விஜயா. இவர் எழுதிய உரைநடை நூல்கள் என்னென்னா, சந்திரிகையின் கதை, தராசு. பாரதிதாசன் பாரதியாருக்கு கொடுத்த பட்டங்கள்: சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாரதியார் அப்படின்னால நம்ம ஏற்கனவே பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். வெள்ளி பனிமலை மீது மீதுலாவுவோம், அது ஒன்று. இன்னொன்று, என்று பிறந்தவள் என்று உணர இயல முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய், அப்படி சொன்னாலும் பார்ட்டி. பிறந்தநாள் பார்ட்டியில் இனிப்பு எங்கும் நிறைந்திருந்தது, பார்ட்டினா பாரதியார் அப்படி சொல்லியிருப்போம் இல்லையா? கத்தும் குயிலோசை என் காதில் விழ வேண்டும், பார்ட்டியில் குயிலெலாம் கத்திட்டு இருந்துச்சு. அடுத்ததாக கடல் மீனை அளப்போம், வானை அளப்போம், வானத்தளவுக்கு விண்மீன் வர அளவுக்கு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. வெள்ளி பனிமலை மீது பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டியில் குயில் கத்திக்கிட்டு இருந்துச்சு. இனிப்புகள் எங்கும் இருந்துச்சு. இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாமே பாரதியாருக்கு நம்ம ஒரு குறிப்பாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்ட்டியில் தேன் கொட்டிருச்சு, அதை அறிஞனாக இருந்தாலும் மறவனாக இருந்தாலும் தேனி கடிச்சிருச்சு அப்படின்னு தந்தை சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டியில் தேனி கீழே சிந்திடுச்சு, அதான் சிந்துக்கு தந்தை. தேனி கொட்டிடுச்சா, தேனி அறிஞனாக இருந்தாலும் பார்க்காது, மறவனாக இருந்தாலும் பார்க்காது. மறவன்னா வீரன் அர்த்தம். அறிவாளியாக இருந்தாலும் சரி, இல்லை வீரமாக இருந்தாலும் சரி, தேனி கொட்டுறது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் மீது பற்று கொண்டவர் யாருன்னா பாரதிதாசன். அதனால தான் அந்த பற்றின் காரணமாக பாரதிதாசன் பாரதியாருக்கு சிறப்பு பெயர்கள், பட்டங்கள் கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ இதில் சொல்லும் பொருளும் பாருங்க. நிரந்தரம், காலம் முழுமையும், வைப்பு, நிலப்பகுதி, சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி, வளமிக்க மொழி, இசை, புகழ், தொல்லை, பழமை, துன்பம். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி, ஆப்ஷன் ஏ. 2வது கேள்வி, என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, ஆப்ஷன் பி, என்று கூட்டல் என்றும். 3வது கேள்வி, வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, வானம் கூட்டல் அளந்தது, ஆப்ஷன் சி. 4வது கேள்வி, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், அறிந்தது அனைத்தும், ஆப்ஷன் சி. 5வது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், வானம் அறிந்த, ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்த செய்யுள் படிக்கலாம். 2வது செய்யுள் பாருங்க. தமிழ் மொழி மரபு எழுதியவர் தொல்காப்பியர். இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஒழுக்கம்னு ஒன்று வேணும். அதாவது வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வாழ்விற்குரிய ஒழுங்குமுறை அப்படின்னா ஒழுக்கம், மொழிக்குரிய ஒழுங்குமுறைனா மரபு.
நம்ம ஒரு செய்யுள் எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற மொழியை எப்படி கையாண்டாலும் அதிலே ஒரு மரபு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அதை தான் வந்து தமிழ் மொழி மரபு, தொல்காப்பியர். சரி, தேர்வு நோக்கில் நம்ம என்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததான் இதில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்குது. நம்ம திருக்குறள் எப்படி அறம், பொருள், இன்பம்னு 3 அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்குது. நம்ம திருக்குறளில் எப்படி ஒவ்வொரு அறத்தில் இத்தனை அதிகாரம் இருக்குது, இத்தனை இயல் இருக்குது அப்படின்னு பிரித்து பிரித்து படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் இருக்குது. எழுத்து அதிகாரத்தில் 9 இயல், சொல் அதிகாரத்தில் 9 இயல், பொருள் அதிகாரத்தில் 9 இயல். அப்போ மொத்தம் தொல்காப்பியத்தில் 3 அதிகாரமும் 27 இயல்களும் இருக்குது. சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதிணை, உயர்திணை, அஃறிணை, வளாமை, தவறாமை, ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணை குறிப்பது. பெண்பால்னா ஒரு பெண்ணை குறிப்பது. பலர்பால்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், நிறைய பேர் பலர் இருப்பது தான் பலர்பால். ஒன்றன்பால் அப்படின்னா உயிரற்ற, இல்லை உயிரற்றது இல்லை, பறவைகள், விலங்குகள், உயர்திணை அல்லாத அஃறிணையில் இருப்பது தான் ஒன்றன்பால். சரிங்களா? ஒரே ஒன்றை குறிக்கிறது அது ஒன்றன்பால். ஒரு பறவையோ ஒரு விலங்கையோ குறிப்பது ஒன்றன்பால். பலவின்பால் அப்படின்னா அதில் பறவைகள், விலங்குகள், அதில் பறவைகள் நிறைய கூட்டமாக, விலங்குகள் கூட்டமாக, அதுதான் பலவின்பால். சரிங்களா? இருதிணைனா உங்களுக்கே தெரியும், உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா 6 அறிவுள்ள மனிதன், மனுஷி, இவங்க தான் உயர்திணை. இவங்களை தவிர இருக்கிறதெல்லாம் அஃறிணை. அதாவது பறவைகள், விலங்குகள், உயிரற்றது, இதெல்லாமே அஃறிணை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள், பாட்டு, தலாஅல், தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல். அளபெடை அப்படின்னா என்னன்னா நீண்டு ஒலித்தல். அதாவது நம்ம மாத்திரையில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். மாத்திரைனா என்ன, எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. குறில் எழுத்துனா 1 மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய் எழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்துனா அரை மாத்திரைன்னு அப்படிலாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அதுவே லிகிரம், குற்றிய லிகிரம், குற்றிய லுகுரம் அப்படின்னா அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இப்போது 1 மாத்திரைனா அதிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதே குறுக்கங்கள் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துக்கு ஏற்றாற் போல கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படின்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி தான் எப்படி நம்ம குற்றிய லிகிரம், உகரம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு குறுக்கங்கள்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போது அளபெடையே சொல்லியிருக்காங்க. அளபெடை அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒலித்தல். அதாவது இப்போ உயிரிழபடைக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வளா அமை, தலாஅல். வளாமைனா தவறாமைன்னு படித்தோம், தலால்னா தழுவுதல்னு படித்தோம். இப்போ இதை வந்து வளாமை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆ எழுத்து பயன்படுத்தாமலே வா லா மை, வளாமை அப்படி கூட பயன்படுத்தலாம். ஆனால் செய்யுளில் ஓசையின் இனிமைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாக்கு பக்கத்தில் ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு இணையாக, நம்ம இணை எழுத்து படித்தோம் இல்லையா, உயிரெழுத்துக்களில் ஆக்கு ஆ இணை எழுத்தாக வரும். அந்த மாதிரி ஆங்கிற நெடில் ஆக்கு இணை எழுத்தா ஆங்கிற குறில் ஆவை பயன்படுத்தி செய்யுளின் ஓசை இனிமைக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஓசையின் இனிமைக்காக பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளை அளபெடைன்னு சொல்லுவோம். சரிங்களா? வளா அமை, தலா அல் அப்படின்னு நெடிலுக்கு பதிலாக குறில் பக்கத்தில் வந்திருக்கு இல்லையா. இப்போ இது 2 மாத்திரை அளவு தான் இருக்கணும். லாங்கிற 2 மாத்திரை அளவு தான் நெடிலுக்கு இருக்கணும். ஆனால் குறில் எழுத்து ஒன்றை பயன்படுத்தி 3 மாத்திரையாக நம்ம பயன்படுத்துறது தான் உயிரிழபடை. நீண்டு ஒலித்தல். அதுவே குறுகி ஒலிச்சுதுன்னா குறுக்கங்கள், உகரங்கள், லிகரங்கள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நீண்டு ஒலிக்கிறதுனால அளபெடை. இதிலே உயிரிழபடை அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து அளபெடுத்து வந்திருக்கிறதுனால அது உயிரிழபடை.
இதில் இன்னும் இன்னிசை அலைபடை சொல்லிசை அலைபடைன்னு இருக்குது. இன்னும் நம்ம போக போக பின்னாடி வகுப்புகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அளபடைனா நீண்டு ஒலித்தல். உயிரெழுத்து அளபெடுத்து வந்திருக்கிறதுனால இது உயிரெழபடை. செய்யுளின் ஓசை இனிமைக்காக தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நெடிலெழுத்துக்கு பக்கத்தில் இணை எழுத்து வந்து அதில் முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, நம்ம மதிப்பீடு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் தெரிந்து தெளிவோம்ல. பாருங்க, இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பரீட்சையில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புலி, பரல், புலிக்குட்டி அப்படின்னு நம்ம பேச்சுவாக்கில் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. புலியே அதனுடைய இளமை பெயர் என்னன்னா பரல். புலி, பரல். சிங்கம், குருளை. யானை, கன்று. பசு, கன்று. ஆடு, குட்டி. நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, யானைக்குட்டி, பசுக்குட்டி. பசுக்கு மட்டும் கன்றுன்னு சொல்லுவோம், ஆட்டுக்குட்டி. இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, அப்படி சொல்லக்கூடாது. இளமை பெயர்கள் என்ன? புலி, பரல். சிங்கம், குருளை. யானை, கன்று. பசு, கன்று. ஆடு, குட்டி. அதே போல் ஒளி மரபு பாருங்கள், நம்ம தெரியாமல் தான் பேச்சுவாக்கில் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்போம். அது நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். சரிங்களா? இப்போ பாருங்க, மதிப்பீடு படிக்கலாம். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. எங்கே பறந்து செல்லும்? விசும்பில். விசும்புனா வானம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி பாருங்க, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. மரபுனா வழக்கம் அப்படின்னு படித்தோம் சொல்லும் பொருளும்ல. 3 பாருங்க, இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.